வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கை உட்பட தெற்காசிய நாடுகளுடன் அமெரிக்காவில் இருந்து அதன் அரச தலைவர் 2.0 ட்ரம்ப் ஒரு டீலா நோடீலா ஆட்டத்தை நடத்தி வருவது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். இந்த ஆட்டம் இலங்கையையும் தீண்டிக் கொள்ளும் நிலையில், இந்த ஆட்டத்தில் இப்போது சுதாகரிக்க வேண்டிய ஒரு நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சுதாகரிப்பு அதற்கு கட்டாயமாக தேவை என்பதை இடித்துரைக்கும் வகையில் அண்மையில் 2 நகர்வுகள் அமெரிக்கா சார்பாக தெற்காசிய பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நகர்வுகளில் ஒன்று கடந்த வாரம் இந்தியாவை மையப்படுத்தி இடம்பெற்றது. அடுத்தது இந்த வாரம் பங்களாதேஷை மையப்படுத்தி இடம்பெற்றது. இப்போது இந்த நிலைமைகள் ஸ்ரீலங்காவையும் இவ்வாறான ஒரு டீலா நோடீலா வரியாட்டத்தில் புகுந்து அமெரிக்காவில் தனக்குரிய ஆதாயங்களை தேட வைக்கும் வகையில் நிலைமையை உருவாக்கியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுடனான ஒரு வணிக ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்த விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்தியாவுக்கு முன்னர் ட்ரம்ப் அறிவித்த பெரும் வரியை 18% அவர் கடந்த வாரம் குறைத்திருந்தார். ரஷ்யாவிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மசகு எண்ணெயை இந்தியா கொள்வனவு செய்யாது என்ற உத்தரவாதத்தை அமெரிக்காவுக்கு வழங்கியதால் இந்த வரி தளர்வு, அதாவது வரி குறைப்பு இடம்பெற்றதாகவும் ட்ரம்ப் அறிவித்துக் கொண்டார். இந்த நிலையில் நாளை பொது தேர்தலை எதிர்கொள்ளும் பங்களாதேசுக்கு கடந்த திங்களன்று, அதாவது நேற்று முன்தினம் ஒரு நற்சவுனத்தை வெளிப்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவை விட 1% குறைவாக 19% வரியை அறிவித்திருக்கின்றார். அதாவது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவை விட குறைவான வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பங்களாதேசுக்கும் ஸ்ரீலங்காவை விட குறைவான வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பங்களாதேஷை பொறுத்தவரை அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்படும் சில ஆடைகள் மற்றும் துணிகளுக்கு இன்னமும் வரி தளர்வுகளும் வரி விலக்குகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பங்களாதேஷுடன் போலவே ஸ்ரீலங்காவும் அமெரிக்காவுக்கு தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் நிலையில் ஸ்ரீலங்காவை விட பங்களாதேசுக்கு இந்த தைத்த ஆடைகளின் அமெரிக்க ஏற்றுமதியில் வரி தளர்வு தாராளமாக காட்டப்படுகின்றது. இதற்கு மறுதலையாக பங்களாதேஷ் தனது சந்தைகளை அமெரிக்காவின் ரசாயனங்கள், மருத்துவ சாதனங்கள், வாகன உறுதிரி பாகங்கள், சோயா உற்பத்தி பொருட்கள், இறைச்சி போன்ற பொருட்களுக்கு இன்னமும் விரிவாக திறக்க வேண்டிய நிலையும் உள்ளது. தற்போதைய நிலையில் கடந்த வருட ஆகஸ்டிலிருந்து அமெரிக்காவை நோக்கிய ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி பொருட்களுக்கு, அதாவது இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 20% வரியை அறவிட்டு வருவதால் இப்போது ஏற்கனவே குறிப்பிட்டது போல இலங்கையை விட இந்தியாவுக்கும் அமெரிக்க வரி குறைவு, பங்களாதேசுக்கும் அமெரிக்க வரி குறைவு. அதாவது ஒப்பீட்டு ரீதியில், அதாவது டெக்னிக்கல் ரீதியாக இலங்கையிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை விட இந்தியாவிலிருந்து அல்லது பங்களாதேஷில் இருந்து அதே பொருட்களை, குறிப்பாக தைக்கப்பட்ட ஆடைகளை இறக்குமதி செய்வது அமெரிக்க வணிகர்களுக்கு ஒப்பீட்டு ரீதியில் லாபமாக கூடிய ஒரு நிலை வரும் என்பதால் ஸ்ரீலங்காவின் ஆடை உற்பத்தி துறைக்கு இது சற்று பாதகமான நகர்வுகளாகவே தெரிகின்றன. தொழில்நுட்ப ரீதியாக இலங்கையை விட குறைவாக அமெரிக்கா தனது வரியை பங்களாதேசுக்கும் இந்தியாவுக்கும் அறிவித்திருப்பதால் இந்த 2 நாடுகளுமே ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி பொருட்களுடன் போட்டி போடும் நாடுகள் என்பதால், குறிப்பாக தைக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் காலணிகள், விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் என்பதால் இனிமேல் அமெரிக்காவுக்கு இதே பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டுமானால் ஸ்ரீலங்காவும் அமெரிக்காவிடமிருந்து புதிய வரி தளர்வுகளை பெற்றே ஆக வேண்டும். ஆகையால் தற்போது அமெரிக்காவுடன் ஸ்ரீலங்காவுக்குள்ள 20% வரியை இன்னும் கொழும்பு அதிகார மையம் குறைக்க வேண்டுமானால் ஒரு காலத்தில் தமது ஜேவிபி கடுமையாக கண்டனம் செய்த, கடுமையாக விசனப்பட்ட, கடுமையாக சாடிய அமெரிக்காவுடன் புதிய டீல்களுக்கு கடுமையாக தலையசைக்க வேண்டும் என்பதும் பூகோள அரசியலில் புதியதொரு படிப்பினையாக ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் அனுர அரசாங்கத்துக்கு உணர்வாக கிட்டுகிறது. இதேபோல முன்னர் இந்தியாவை சபித்த அதே ஜேவிபி இப்போது ஆதாயம் கருதி அதே இந்தியாவுடன் தனது உறவுகளை வலுப்படுத்த ஆர்வப்படுவதை ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குழுமத்தின் அண்மைய இந்திய பயணம் ஒரு பிரதான குறியீட்டு செய்தியையும் வழங்க தலைப்படுகின்றது. டெல்லியின் அழைப்புடன் இடம்பெற்ற இந்த ஒரு வார கால பயணத்தில் டில்வினுடன் கூடவே
தேசிய மக்கள் சக்தியில் இருந்து தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் குரல்களாக இருக்கக்கூடிய கிட்டினன் செல்வராஜ் மற்றும் கருணானந்தன் இளங்குமரன் ஆகியோரும் இருந்தனர். இவர்களுக்கு அப்பால் ஜேவிபியின் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் ஜனக அதிகாரியும், ஜேவிபியின் அனைத்துலக குழுவின் உறுப்பினர் கல்பனா மது பாஷினியும், ஜேவிபியின் ஊடக தொடர்பாளர் ஹேமலதா கமகேயும் டெல்லிக்கு சென்ற குழுவில் இருந்தனர். டெல்லியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் பேச்சுக்களை நடத்திய இந்த குழு அதன் பின்னர் குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களுக்கு சென்று அந்தந்த மாநிலங்களின் முதல்வர்களுடன் கலந்துரையாடியது. ஆனால் கேரளத்துக்கு சென்ற இந்த குழு கேரள மாநிலத்துக்கு அருகிலுள்ள தமிழகத்தை எட்டிக்கூட பார்க்கவில்லை. தமிழகத்தில் இன்னும் சில வாரங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் டில்வின் குழுவை தமிழக அரச பிரதிநிதிகள் சந்தித்துக் கொண்டால் அது தமக்கு சோழியாக முடிந்துவிடும், இல்லையென்றால் இந்த விடயத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கிக் கொள்வார்கள் என்பதால் தமிழக அரச தரப்பின் அரசியல் முகங்களும் ஜேவிபியுடனான சந்திப்புக்கு பின்னடித்துக் கொண்டதால் டில்வின் குழு தமிழக பக்கம் செல்லவே இல்லை. டில்வின் குழுவின் இந்திய பயணம் இறுதிக்கட்டத்தில் நிற்க இன்று காலையுடன் முடிவடைந்த புத்தரின் அஸ்தி உட்பட்ட புதிய தேவ்னீர் மோரி சின்னங்களின் தரிசிப்புக்கு பின்னர் அவை மீண்டும் இந்தியா விமானப்படை விமானத்தில் பறக்க தயாராகியிருந்தன. இன்று காலை வரை தரிசிப்பு இடம்பெற்றாலும் நேற்றிரவு 10 மணியுடன் வரிசைகள் மூடப்பட்டன. அதுவரை வரிசையில் நின்ற மக்களுக்கு இன்று காலை வரை தரிசன வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இந்த சின்னங்களை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கு பொறுப்பேற்கவென மத்திய பிரதேச ஆளுநரும் அருணாச்சல் பிரதேச துணை முதல்வரும் நேற்று முன்தினமே கொழும்புக்கு சென்ற விடயம் ஏற்கனவே பகிரங்கப்பட்ட விடயம். சரி, இப்போது டில்வின் குழுவின் இந்திய பயணத்தின் நோக்கம்தான் என்ன? ஏற்கனவே இந்திய நிறுவனங்களின் இலங்கை பிரவேசத்தை கடுமையாக எதிர்த்தோர் தரப்பாக கடந்த காலத்தில் ஜேவிபி இருந்தது. ஆனால் இப்போது அதே ஜேவிபி அரசாங்கமாக ஆட்சி தரப்பாக மாறியவுடன் இந்தியாவுடன் ஒரு புதிய சமரசத்தை தேட தலைப்படுவது போல தெரிகின்றது. இதன் அடிப்படையில் தான் டில்வின் சில்வாவின் பயணம் நடந்ததா? அனுர தரப்பு டில்வினையே சமரசப்படுத்தும் வகையில் அவரை டெல்லிக்கு அனுப்பியதா என்ற நிலைமைகள் எல்லாம் உள்ளன. ஜேவிபி மேற்பார்த்த அரசாங்கம் 2024 உருவான பின்னர் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான ரணில் கால மில்கோ ஒப்பந்தம் மீளெடுக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தமானது இந்தியாவின் பால் பண்ணை உற்பத்தியாளர்களை இலங்கை சந்தையில் கால் பதிக்க வைக்கும் வகையில் இருந்தது. ரணில் காலத்தில் இதற்கு சுழி போட்டது. ஆனால் ஜேவிபி ஆட்சியை பிடித்ததும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தை மீளெடுத்தது. ஆனால் இப்போது டில்வின் குழு இந்தியாவுக்கு சென்ற போது அமுல் பால் உற்பத்தி நிறுவனத்துக்கும் சுற்றுப்பயணம் செய்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை அமுல் பால் கூட்டுறவு நிறுவனம் என்பது அதன் பால் உற்பத்தி துறையில் ஒரு முக்கியமான நிறுவனமாக உள்ள நிலையில் அந்த நிறுவனத்தை டில்வின் குழு சுற்றி பார்த்ததால் மீண்டும் ரணில் கால மில்கோ அமுல் குத்தகை ஒப்பந்தம் மீள் சுழற்சிக்கு எதிர்வரும் காலத்தில் இதே ஜேவிபியால் நகர்த்தப்படுமோ தெரியாது. ஆக மொத்தம் அரசாங்கத்தில் பங்கெடுக்காமல் இருப்பதால் டில்வின் சில்வா அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு முகமாக இருப்பதை அன்று தரப்பு உணரக்கூடும். என்றால் அவர் ஜேவிபியின் பொதுச் செயலாளர். இதனால் தான் அதே பொதுச் செயலாளரை இந்தியாவுக்கு செல்ல வைத்து அதே போல ஜேவிபியின் பொதுச் செயலாளரை தமது நாட்டுக்கு இந்தியாவும் அழைக்க வைத்து டெல்லி, குஜராத், கேரளா ஆகிய மாநிலங்களை சுற்ற வைத்து இப்போது ஸ்ரீலங்காவின் உறவுகளை வலுப்படுத்த சில முயற்சிகள் எடுக்கப்படுவதால் சாட்சிக்காரனையும் சண்டைக்காரனையும் சமாளிக்கும் யுத்தியில் டெல்லி இருப்பது போல தெரிகிறது.